தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆண்டார்பந்தி விக்னேஷ். இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா நெல் வயலில் இருக்கோம். இந்த ஒற்றை நாட்டு நடவு செஞ்சது பார்த்தா அருமையாக தூறு கட்டி வந்திருக்கு இந்த வயல். இது நம்ம விதை மாப்பிள்ளை சம்பா விதை பரவலாக்கம் செய்யும் முறையில் நம்மளுடைய தம்பி வயல் இது. அவங்களுக்கு விதை கொடுத்து மாப்பிள்ளை சம்பா பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். அதில் பார்த்திங்கன்னா நல்லா தூர்லாம் நல்லா அருமையாக தூறு கட்டி வந்திருக்கு. தூர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை நாற்று அந்த இடைவெளி நம்ம கொடுத்த 50 சென்டிமீட்டர் இடைவெளி நெருங்கி வந்துருச்சு. தூர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வயலில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா பார்த்திங்கன்னா பண்ணை குட்டை. இந்த பண்ணை குட்டையால் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு பெரிய குட்டை ஒன்று இருக்குது. அதில் இந்த பண்ணை குட்டை வயலில் வெட்டியிருக்காங்க. இப்போ அந்த பண்ணை குட்டையால் பார்த்திங்கன்னா இந்த வயலில் எவ்வளோ தண்ணி பாய்ச்சினாலும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அது நேர்த்தி இதில் நீர் முழுமையாக கட்டினது. இந்த தண்ணி நேற்று தான் தண்ணி பாய்ச்சினோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. நேற்று அரை பயிர் தண்ணி கட்டியிருந்தோம். கட்டின தண்ணி ஃபுல்லாக அந்த பண்ணை குட்டையில் போய் இறங்கிடுது. இந்த பண்ணை குட்டையால் பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகள், இதனால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ தண்ணி பாய்ச்சறதுன்னு தெரில. இப்போ இது நம்ம தண்ணீர் பாய்ச்ச அந்த தண்ணீர் நேராக அந்த குட்டைக்கு போயிடுது. எங்கே மோடை எடுத்து போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நம்ம கைவரப்பும் வச்சு பார்த்தாச்சு, கைவரப்பு வச்சு தண்ணியை நிறுத்தி பார்த்தோம், அப்பயும் அது நிற்கலை. எப்படியா இருந்தாலும் அது மோடை எடுத்து அந்த குட்டையில் போய் அந்த தண்ணி இறங்கிடுது. இப்போ இந்த பண்ணை குட்டையால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஏற்கனவே நீர் பிரச்சனை, நீர் தட்டுப்பாடு. இதில் பார்த்தோம்னா நம்ம போர் போட்டு அந்த போரில் உள்ள தண்ணியை இறக்கிறாங்க. அந்த போர் தண்ணியும் இறச்சி தண்ணியை நிறுத்த முடியாது. தினமும் போர் ஓடிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுறது? இந்த பண்ணைக்குட்டை இதனால் நிறைய தீமைகள் தான் எனக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. பண்ணைக்குட்டையால் நன்மைகள்னு பார்த்தோம்னா மீன் வளர்த்து வேணால் சம்பாதிக்கலாம். அது இந்த நெல் விவசாயத்தை பொறுத்தவரை பண்ணைக்குட்டை இதனால் தீமைகளே அதிகம். இப்போ இந்த வயலை பார்த்தா இன்னும் சிறப்பாக வர வேண்டிய வயல் இது. நெல்லுக்கு நீரை கட்டு, நெல் எனப்படுவது நீருடைய நிலைமை அப்படின்ற இதுக்கு ஏற்ப நம்ம முன்னோர் வாக்குக்கு நாங்கள் தமிழர் வேளாண்மையின்படி இதில் நம்ம நீரை கட்டி வைக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த தண்ணீர் நேராக பண்ணைக்குட்டைக்கு போயிடுது. பண்ணைக்குட்டைக்கு போகிறதுனால நம்ம இதில் நீரை கட்டவே முடியல. இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா நெல் வயல் இந்த பண்ணைக்குட்டையால் கடுமையாக பாதிக்கப்படுது. இப்போ இதில் எவ்வளோ தான் நம்ம தண்ணி கட்டினாலும் முத நாள் தண்ணி பாய்ச்சினா மறுநாள் காலையில் தண்ணி இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இது நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நேர்த்தி பாய்ச்சின வயல். நேற்று அரை பயிருக்கு தண்ணி கட்டின வயல் இது. இப்போ பார்த்தோம்னா தண்ணியே இல்லை, சேறு தான் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு இது தண்ணியெல்லாம் மோடை எடுத்து எல்லாமே பண்ணைக்குட்டைக்கு போயிடுது. அதனால் இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் நேராக பார்க்குறது என்னென்னா, பண்ணைக்குட்டையால் இந்த தண்ணீர் பிரச்சனை வருது. பண்ணைக்குட்டையால் நெல் வயலுக்கு ஆபத்து அப்படின்றது என்னுடைய அனுபவம். அதனால் இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறத முதல்ல நம்ம தடுக்கணும். அப்படி நான் பண்ணைக்குட்டை அமைக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பண்ணைக்குட்டையை ரொப்பணும். அதில் தண்ணியை ரொப்பிட்டிங்கன்னா அப்புறம் நெல் வயலில் இருக்கும். இப்போ இங்கே நெல் வயலில் தண்ணியை பாய்ச்சறதுக்கே நமக்கு இங்கே தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனை. இப்போ நம்ம அதில் பண்ணைக்குட்டையை ரொப்பி அதுக்கப்புறம் நெல் வயலில் ரொப்பணும்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எவ்வளோ தண்ணி பாய்ச்சறது? போர்லேருந்து பாய்ச்சினாலும் ஒரு குளத்தை ஒரு குட்டையை ரொப்புறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், எவ்வளோ நேரம் போர் விடுறது, எவ்வளோ நிலத்தடி நீரை உறிஞ்சி வீணடிக்கிறது. அதனால் பார்த்தோம்னா இந்த பண்ணைக்குட்டைன்றது ஒரு நெல் வயலை பொறுத்தவரை இது சரியில்லாத ஒரு இது. மீன் வளர்ப்புக்கு வேணால் பயன்படுத்தலாம். நெல்லுக்கு நெல் எனப்படுவது நீருடைய நிலைமை. அதுக்கு எதிராக செயல்படுறது இந்த பண்ணைக்குட்டை. நெல்லை நீர் இல்லாத நிலமாக மாற்றுறது வேலையை பண்ணைக்குட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் பண்ணைக்குட்டையை அமைக்கிறத நம்ம கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மிக்க நன்றி.